வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ எல்லாமே ப்ராக்டிக்கலா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதை பத்தின வீடியோன்னு பாத்தீங்கன்னா கிரீன் செப் மிக்சர் தாங்க. இது வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சரி பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுத்தி யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிக்சரோட கப்ளரை கழட்டிடலாங்க. இந்த மாதிரி நம்ம டூலை வச்சு லைட்டாக நிமிடம்னா அழுங்க அப்படி இந்த ஃபிளாஞ்சு வந்துடும். பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் ஒவ்வொன்றா கழட்டிடலாங்க. எவ்வளோ ஸ்க்ரூ இருக்கோ அவ்வளோ ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டம் கவர் நமக்கு அழுங்க அப்படி வந்துடும். இந்த பவர் கார்ட்லேருந்து ஒயர் கனெக்ஷனை டிஸ்மேண்டில் பண்ணிடலாங்க. ஓவர்லோட் ப்ரொடக்டரில் நியூட்ரல் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை லைட்டாக ஷேக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணோம்னா ஒயர் பார்த்தீங்கன்னா கழண்டு வந்துடும். இன்னொரு நியூட்ரல் ஒயர் பார்த்தீங்கன்னா மிக்சிக்குள்ளே போகிறது. அந்த ஒயரையும் இந்த மாதிரி டிஸ்மேண்ட் பண்ணோம்னா பாட்டம் கவர் நம்ம அழுங்க அப்படி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மிக்சியோட மிடில் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மிக்சி மோட்டர் பார்த்தீங்கன்னா இதில் தான் மவுண்ட் ஆயிருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம 1 பை 1 கழட்டிட்டோம்னா மிடில் கவர் பார்த்தீங்கன்னா அழுங்க அப்படி வந்துடும். இப்போ நான் மோட்டரை தனியாக எடுத்துக்கலாம். இதனுடைய டாப் கவர் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அழுங்க அப்படி தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த மிக்சியோட டாப் கவர் பாட்டம் கவர் எல்லாம் க்ளீன் பண்ணி தர்றேன் கொண்டான்னு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மிக்சியை டிஸ்மேண்டில் பண்ணிடலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் நாம 1 பை 1 கழட்டிடலாம். இந்த சைடு உள்ள ஸ்க்ரூ கழட்டிட்டோம். அடுத்ததா லெஃப்ட் சைடு உள்ள ஸ்க்ரூவையும் கழட்டிடலாங்க. 2 ஸ்க்ரூவையும் இப்போ நாம கழட்டி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கழட்டின பின்னாடி டாப் மவுண்ட்டை தனியாக டிஸ்மேண்ட் பண்ணணும். பாருங்க, இப்படி லைட்டாக ஷேக் பண்ணோம்னா இந்த மாதிரி டாப் கவர் நமக்கு தனியாக வந்துடும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லேருந்து தண்ணி இறங்கி எல்லாம் ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த ரெஸ்ட்டை க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த ரெஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து சுத்தமாக தொடச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்சிடி யூஸ் பண்ணி ஆர்மச்சூரை க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அந்த ரெஸ்ட் எல்லாம் போயிடும். மிக்சியை டோட்டலாக டிஸ்மேண்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் மவுண்ட்டு, ஆர்மச்சூரு, காயில் செட்டு, இது பாட்டம் மவுண்ட்டு. இந்த பாட்டம் மவுண்ட்டில் வர புஷு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாம் ஆயிருக்கு. பாருங்க அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தான் புஷ்ஷு பாருங்க, லாக் பிளேட் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. பாட்டம் மவுண்ட்ல வர்ற புஷ்ஷு தாங்க ப்ராப்ளம். இந்த மவுண்ட் உள்ள நம்ம தான், அதுக்கு பதிலாக புது நம்ம தான் லாக் பிளேட்டு டேமேஜ் ஆன லாக் பிளேட்டு, புது லாக் பிளேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த நமதாவை ஆயிலில் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் மிக்சி ஓடும்போது ஹீட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் மவுண்ட்ல இந்த நமதாவை ஃபிட் பண்ணிடலாங்க.
பாட்டம் மவுண்ட்ல அந்த புஷ்ஷை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிலில் ஊற வச்ச நமதாவை அந்த புஷ்ஷை சுற்றி வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி புஷ்ஷோட அவுட்டரில் வரணும். நமக்கு அதே சமயத்தில் சென்டராகவும் இருக்கணும். இந்த மாதிரி சென்டர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் புஷ் வந்து நகராமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாக் பிளேட்டை போட்டு லாக் பண்ணிடலாங்க. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சென்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. புஷ்ஷை ஃபிட் பண்ணியாச்சுங்க. புஷ் ஃபிட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். மவுண்ட்டில் பாருங்கள், புஷ்ஷு சென்டராக இருக்குது. இப்போ ஆர்மேச்சரை இந்த மவுண்ட்டில் போட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றினோம்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஆர்மேச்சரும் ஃப்ரீயாக இருக்கணும், மவுண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மிக்சி ஓடும்போது மிக்சி ஃப்ரீயாக சுற்றும். நம்ம அசம்பிள் பண்ண போகிறோங்க. ஃபீல்டு காயில் ஆர்மேச்சரை நுழைச்சிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டம் மவுண்ட்டை இந்த ஆர்மேச்சர் ஷாஃப்டில் ஃபிட் பண்ணுங்க. ஒயர் எதுவும் இடையில மாட்டாத அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கலாங்க. ரைட் சைடு பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு உள்ள டாப் மவுண்ட்டை இந்த மாதிரி ஆர்மேச்சரில் ஃபிட் பண்ணிடலாங்க. டாப் மவுண்ட்டை இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு நாம் ஃபிட் பண்ணி ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாங்க. இது டாப் மவுண்ட்டையும் பாட்டம் மவுண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்க்ரூங்க. இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ அதில் ஏற்றிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்க்ரூவை போட்டு மவுண்ட்ல டைட் வச்சிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கிறோம். பாட்டம் மவுண்ட்டும் டாப் மவுண்ட்டும் போட்ட பின்னாடி ஆர்மேச்சர் சுற்றி பார்க்குறேங்க. இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஃபீல்டு காயிலில் உரசாமல் ஃபிட் பண்ணணும். இந்த ஆர்மேச்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பால் வருங்க. பாருங்க, இந்த பால் தான். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூவும் ஒரு நட்டும் இருக்கும். இந்த பாலை ஆர்மேச்சர் பாட்டத்தில் போட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பாருங்க, பால் இந்த மாதிரி உள்ள போட்டுக்கிறோம். போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கலாங்க. இப்போ மிக்சி மோட்டரை எடுத்துக்கிட்டோம்னா ஆர்மேச்சர் டைட்டாக தாங்க இருக்கும். இப்போ நாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. நமக்கு சேக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பின்னாடி இந்த செக் நட் எடுத்து அந்த ஸ்க்ரூவில் போட்டு டைட் வச்சுக்கலாங்க. கையில் டைட் பண்ண பத்தாதுங்க, நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஓடுற ஸ்பீடுக்கு லூஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கிறோங்க. டைட் வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு சேக் எதுவும் இல்லாமல் இருக்குது, ஃப்ரீயாகவும் சுற்றுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயிலில் வந்து இந்த ஃபேன் வந்து உரசாமல் ஃபிட் பண்ணுங்க. இந்த மிக்சியோட கார்ட் பம்பர்ஸை அசம்பிள் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பாட்டம் மவுண்ட்ல வர்ற அந்த பிரஷ் ஹோல்டரில் வச்சுக்கிட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குங்க.
அதை கொஞ்சம் நேக்க அமுத்தி போடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நம்மகிட்ட உள்ள டெஸ்டர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கிறேங்க. பிடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு வர கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ள தள்ளோம்னா கார்பன் பிரஷ் வெளியில் வராமல் லாக் ஆயிரும். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கலாங்க. அப்போதான் அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு வெளியில் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் உள்ள கார்பன் பிரஷையும் அதில் ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த கார்பன் பிரஷ் ஹோல்டருக்குள்ள நுழைச்சிக்கிட்டு ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குங்க, அந்த டென்ஷனை ப்ரெஸ் பண்ணி அமுத்தணும். நம்மகிட்ட உள்ள டெஸ்டர் யூஸ் பண்ணி இதை அமுத்தி பிடிச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி அமுத்தி பிடிச்ச பின்னாடி இந்த ஒயர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக உள்ளே தள்ளி விட்டுடலாங்க. தள்ளி விட்டுட்டு அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். மிக்சி பாடிக்குள்ளே மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் வச்சு செக் பண்ணிடலாங்க. ஃபேஸ் ஒயரை இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நியூட்ரல் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த மிக்சி மோட்டருக்கு பவர் கொடுத்து செக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பிளக் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது மோட்டர் ஆடாமல் இருக்கிறதுக்காக கட்டிங் ப்ளையர் வச்சு பிடிச்சிக்கிறோம். ஆன் பண்ணிடலாங்க. நம்ம ஒர்க்கு முடிஞ்சுதுங்க. ஒர்க்கு முடிஞ்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டரை மிடில் கவரில் இந்த மாதிரி இறக்கிறோம். கரெக்டாக அந்த மவுண்ட்ல உட்கார்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. மேலே வர்ற ஒரு ரப்பர் சீல்டையும் போட்டுக்கிறோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் கவரை நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழுங்காப்பட்டு திருப்பிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரூ வந்து உள்ளே போடுற மாதிரி தான் இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பிக்கணுங்க. இந்த மாதிரி திருப்பிக்கிட்டோம்னா நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மிடில் கவர் ஸ்க்ரூ நாளையும் போட்டு டைட் பண்ணிச்சிட்டேங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் சுவிட்சை வந்து இப்போ ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த நெட்டை போட்டு டைட் வச்சுக்கிறேங்க. மிக்சிக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாங்க. இது பாருங்க எர்த் ஒயரு. இந்த எர்த் ஒயரை நம்ம பாட்டம் மவுண்ட்ல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சிடலாங்க. இந்த மாதிரி எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. நமக்கு பேலன்ஸ் உள்ள ஒயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரு, அது ஓவர்லோட் ப்ரொடக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இது பவர் கார்ட்லேருந்து வர ஒயரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் மிக்சி மோட்டருக்கு போகணும், அந்த ஒயரை அதே மாதிரி இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. பாட்டம் கவரை கமுத்தி விட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. முடித்த பின்னாடி நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம்.